ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். தரைத்தோட்டத்தை தாங்க காமிச்சிட்ருக்கேன். என்ன தரைத்தோட்டத்தை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறேங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உடனுக்குடனே வருங்க. அதாவதுங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு 3 மரம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய வந்து சாப்ளிங்ஸு, சீட்ஸு, கிழங்குகள் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக அனுப்பி தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ யார் என்னங்கிறத பற்றி சொல்ல போகிறது இல்லை. அது கிட்டத்தட்ட வியாழக்கிழமை அனுப்புனது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், இப்போ மணி 3ங்க. இப்போ தான் என் கைக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த பார்சல் அந்த இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில குளறுபடியினால் அங்கேருந்து வரதுக்கு அனுப்புறதுக்கு 2 days லேட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நேற்று சண்டேங்கிறதுனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வாங்க முடியாமல் 5 நாள் கழித்து நான் வாங்கியிருக்கேன். அப்படி 5 நாள் கழித்து வாங்கின அந்த மரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கவலையோடு தாங்க இருந்தேன். ஒரு சில இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சில இது இங்கே பாருங்களேன் பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் சர்வ சுகந்தியோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த தம்பிக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்களேன், நுனிகள் ஃபுல்லாக கருகி போய் நிற்கிறாங்கங்க. எல்லா நுனிகளும் கருகியிருக்காங்க. லேசாக அந்த இலையை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து ஒரு நல்ல ஒரு மனம் இருந்தது. அப்போ சர்வ சுகந்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள் பேக்கிங் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக பக்காவாக பேக் பண்ணி உள்ளே வந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா அனுப்பி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக பார்சல் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? கொண்டு வந்து கொடுக்குற அந்த பார்சல் சர்வீஸ்காரங்க இந்த மாதிரி டிலே பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனாலும் நம்ம அந்த இயற்கை மேலே வச்சுருக்கிற அந்த அன்புனால் அது எதுவும் ஆகாமல் மீண்டு வரும் நம்பிக்கை இருக்குது. இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னாக்க, எப்படி வந்து இந்த மாதிரி பார்சலில் வரக்கூடிய இந்த மரங்களை நம்ம மீட்டு எடுக்கிறது. எப்படினாலும் வரும்போது ஏதோ ஒரு டிலேயோ இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனாலையோ இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட இது மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ இந்த மாதிரி மரங்கள் வந்து வாடி போய் பாவம் போல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இவங்களையும் மீட்டு கொண்டு வந்து பழையபடி நம்ம ரீபார்ட் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கணும். ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமும் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இங்கே பாருங்கள், ஒரு டப்ஸில், அகலமான டப்ஸில் நம்ம தண்ணி பிடிச்சிருக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த தண்ணியை எடுத்து நிழல் பகுதியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கயிற்று கேமரா எடுத்துகிட்டு ஒரு கயிற்று என்னால் ஒன்றும் பண்ண முடியாதனால இந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டு இப்போ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? ஒரு வழியாக பேக்கிங்லேருந்து எடுத்துட்டேங்க. அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காப்புல. தண்ணியோடு தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், பாக்ஸ் எல்லாம் ஈரமாகவே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், விதைகள் எல்லாமே ஈரத்தன்மையோடு தான் இருக்குது. இதெல்லாம் அவங்க உள்ளே இருந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அது போக இங்கே பாருங்கள், சாப்ளிங்ஸ் எல்லாமே தண்ணி வடியுது. அவ்வளோ சாப்ளிங்ஸு. இதெல்லாம் என்னங்கிறது அப்புறமா சொல்கிறேன். நான் வாங்கின மரங்கள் நல்ல டேமேஜ் ஆகி காஞ்சிருக்கு. என்னென்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இவங்க வந்து முள்ளு சீத்தா ஹைட்டுக்கு இருக்காங்க. அப்போ 5 அடி. அதுக்கப்புறம் இவங்க வந்து தான் வந்து சர்வ சுகந்தி. இவங்களும் வந்து 5 அடியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து யார், மல்பெரி, பாகிஸ்தானி மல்பெரின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்வீட்டாக இருக்கும்ல, அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு 1 கிலோ மண் இருக்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது வந்து இந்த ரெட் கலர் சீத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீத்தாப்பழம். இது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே காஞ்சிருக்கு இலைகள் எல்லாமே. இது வந்து இந்த பிரியாணி இலையில் நம்ம போடுவோம்ல, ஒரு என்ன லீஃபோ ஒன்று பிரியாணிலாம் போடும்போது செய்வோம் இல்லையா, அந்த லீஃப் இது. இதோட பட்டையும் யூஸ் பண்ணலாம், இதோட இதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஈரமாகவே இருந்தாலும் அங்கே 5 நாள் ட்ராவலிங்கில் வந்தனால இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக இவங்களை வச்சிடணும். ஒரு 1 day ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அழகாக அந்த தண்ணியை ஃபுல்லாக குடித்து மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும். அந்த வேர்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக தண்ணி மேலே வந்து இலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி பார்க்க அழகாக ஆகிடுவாங்க. இவங்க எப்படி நல்லா ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களை எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது ரீபார்ட் பண்ண போகிறதில்ல. இப்போவே ஒரு வாரம் கழித்து, இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் கழித்து தான் இவங்களை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணி வேறு இதில் வைக்க போகிறோம். அது வரைக்கும் எங்களுக்குள்ளே நிழல் பாங்காக தான் வச்சுருக்க போகிறேன். ஏன்னா 5 நாள் அப்படி கட்டி எடுத்து அப்படி வச்சதுனால ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது
கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மாதிரி தண்ணியே 5 நாள் ஊற்றாமல் இருந்ததுனால ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா டல்லாக, அதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த மண் முங்குற அளவுக்கு இவங்க அவ்வளோ பேரையும் உள்ளே வச்சிடணும். சரி, நான் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வீடியோ எடுக்கவா? இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தண்ணியில் முழுக வச்சுட்டோம். இவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துலேயே எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நிழலில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து இவங்களை நம்ம ரீபார்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க சாப்லிங்ஸ் எல்லாம் தண்ணி மேலே தெளித்து கொஞ்சம் முள்ளையும் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இவங்களெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இவங்களை வந்து இன்றைக்கே நான் போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேறு அப்படி உடனே எடுத்து அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் இதை உடனே நம்ம போட்டுறது தான் நல்லது. இந்த கிழங்குகளை வேணால் அப்படியே வச்சுருந்து போட்டுக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, இதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன், யார்கிட்ட வாங்கினேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொடுக்குறாங்க, அவங்க இவ்வளோ சீட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கட்டிங்ஸ், இவ்வளோ சீட்ஸ், இவ்வளோ கிழங்குகள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ட்ராவலில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய இது போன்ற மரங்களையும் செடிகளையும் சாப்லிங்ஸையும் நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு ஓரளவு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட நமக்கு 5 நாளில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கவலைப்பட வேணாம். நான் ஒரு தடவைலாம் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பி விட்டேன். 9 நாள் கழித்து அவங்களுக்கு போச்சு. ஆனால் அது மீண்டு வந்துடுச்சு தண்ணியில் போட்டு வச்சப்புறன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அச்சச்சோ வம்பா போயிடும் ஆடிட்டா அப்படிலாம் இல்லை, அழகாக மீட்டு கொண்டு வந்துடலாம். இவங்களை வளர்த்து அடுத்தடுத்து நம்மளோட அப்டேட்டு ஷார்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள். இவங்க எல்லாரையுமே நான் வளர்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, bye. See you. Take care. Happy gardening.